அண்மை செய்தி. தமிழக தீயணைப்புத்துறை ஆணைய தலைவர் பதவியிலிருந்து சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் ராஜினாமா செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். முன்னாள் சட்டம் ஒழுங்கு காவல்துறை இயக்குநராக இருந்த சங்கர் ஜிவால் அவர்கள் தமிழக அரசால் புதிதாக உருவாக்கப்பட்ட மாநில தீயணைப்பு ஆணையத்தின் முதல் தலைவராக கடந்த செப்டம்பர் மாதம் 2025 முதல் பொறுப்பேற்றார். ஓய்வு பெறும் முன் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை நவீனப்படுத்துவதற்கும் அவசர கால பேரிடர் மேலாண்மை மேம்பாட்டிற்கும் புதிய ஆணையத்தின் தலைவராக இவரை நியமித்து அப்போதைய முதல்வராக இருந்த மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளில் நவீன தொழில்நுட்பங்களை புதுப்பித்தல், தீயணைப்பு உரிமங்கள் மற்றும் பாதுகாப்பு சான்றிதழ் வழங்கும் செயல்முறைகளை முறைப்படுத்துதல், அதே போல நகர்ப்புறம், கிராமப்புறம் மற்றும் தொழில்துறை சார்ந்த பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் மீட்பு நிலையங்களை தரம் உயர்த்தல் போன்ற பணிகளை இவர்கள் செயல்படுத்துவதற்காக இவர் நியமிக்கப்பட்டதாகவும் அப்போதைய அரசால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது சங்கர் ஜிவால் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக காவல்துறை தரப்புல அது தகவலானது வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோடு சத்தியமூர்த்தி, நமச்சிவாயம், இக்ராம் உள்ளிட்ட ஒரு நபர்கள் அதிகாரிகளும் தற்போது அவர்கள் பதவியை ராஜினாமா செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய அரசு பதவியேற்றது காரணமாக இந்த ராஜினாமாவானது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் அவர்கள் அந்த அப்போதைய அரசால் புதிதாக ஒரு ஆணையத்தை உருவாக்கி அதற்கு முதல் தலைவராக அவர் பொறுப்பேற்ற நிலையில தற்போது அவர் ராஜினாமா செய்திருப்பதாகவும் அவரோடு 3 அதிகாரிகள் ராஜினாமா செய்திருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சத்தியமூர்த்தி, அதே போல நமச்சிவாயம், விக்ரம் உள்ளிட்ட அதிகாரிகளும் அவரோடு சேர்ந்து ராஜினாமா செய்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.